இந்த புடலங்காய் பொரியலே ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட தோலை பீல் பண்ணாம லைட்டா சீவிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில வேக வச்சு கையில நசுக்கும் போதே உடையிற அளவுக்கு வந்தா போதும். ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியமா சாப் பண்ணிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே 2 பல்லு பூண்டு இடிச்சு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா வதங்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க புடலங்காவை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க குட்டி பீஸா கூட போட்டுக்கலாம். ஆனா கடலைப்பருப்பு நிறைய சேர்த்துறதுனால இந்த மாதிரி நீளமா இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அதிகமா இருக்கணும்ட்டு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட வேண்டாம். காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி அந்த தண்ணியிலேயே நல்லா வேக விடலாம். 4 to 5 மினிட்ஸ் ஆகும் காய் வேகிறதுக்கு. மூடி வச்சு வேக வைங்க. காய் இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். அதாவது ஸ்டிஃப்னஸ் இல்லாம லூஸா இருக்கும். அந்த டைம் நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே ஆனதும் துருவின தேங்காய் ஒரு கை அளவுக்கு எடுத்து இதுல சேர்த்திக்கோங்க. இந்த புடலங்காய் பொரியல்ல ஹைலைட்டே இந்த தேங்காவும் கடலைப்பருப்பும் தான். ஒவ்வொரு வாய்க்கும் நறுக்கு நறுக்குன்னு சூப்பரா இருக்கும் சாப்பிட. ஃபைனலா மல்லி இலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி. வாட்டர் கண்டென்ட்டும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமா இருக்க வெஜிடபிள்ஸ்ல புடலங்காயும் ஒண்ணு. ஆனா இது அதிகமா எடுத்துக்காம இருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி டேஸ்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.